மரண காலத்திலே கின்னுதஸ்ய மயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனா. அந்த ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்கிறாள், மரண சமயத்தில் 1000 தீப்பந்தத்தை போட்டு சுடுற மாதிரி இருக்குமா, நெஞ்சிலையும் தொண்டையிலையும் தாகம் அப்படி எடுக்குமா. இப்போ எடுக்கிற தாகம்லாம் தாகமே இல்லை, மரண தாகம்னு பேர். அந்த தாக காலத்தில் ஒரு உத்ரணியாக பாலோ ஜலமோ விடுவாள். கடக்கு படக்குன்னு குடிக்கவும் முடியாது. மரண சமயம் எல்லா பக்கமும் அடைக்கும், குடிக்க முடியாது. பிள்ளை இருந்தானா மடியில் போட்டுட்டு தலையே ஒரு உத்ரணியாக ஸ்பூனால் பாலை விடுவான். ஆச்சாரியால் சொல்கிறாள், பிள்ளைங்கிறவன் அதற்கு தானே பால் விட வேண்டாம், நான் ஒரு ஜலம் கூட உனக்கு விடலையேம்மா மரண காலத்தில். நதத்தம் மாதஸ்தே மரண சமயே தோயமபிவா. அப்புறம் மரிச்ச தினத்தில் கடுமையான பசி இருக்குமா அந்த ஜீவனுக்கு. அதனால தான் ஸ்ராத்தாதிகள் பண்ண சொல்லியிருக்கா, பிரத்யாப்தீகம் ஆப்தீகங்கள்லாம். ஸ்வதாவானோதேயா மரண திவசே ஸ்ராத்த விதினா. நான் சன்னியாசியாக போயிட்டேன், ஸ்ராத்தாதிகளே எனக்கு கிடையாது. இப்போ அக்னி பிரதானம் தான் நான் பண்ண முடியும், அதுக்கு மேலே நான் தர்ப்பணமோ வேறு எதுவும் நான் பண்ண முடியாது. நான் ஸ்ராத்தாதிகளும் பண்ண போகிறதில்லை, எள்ளுஞ்சலமும் கூட இறைக்க போகிறதில்லை. மரண சமயத்தில் ஒரு உதிரணி ஜலமாவது விடணும், அதுவும் நான் விடலையே. பிள்ளைங்கிறவன் இதெல்லாம் செய்யணுமே. அதெல்லாம் செய்யலைன்னா கூட பரவாயில்ல, மரிக்கிற காலத்தில் காதில் ராமா 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 சிவ சிவ சிவான்னு சொல்லணும். நஜப்தோ மாதஸ்தே மரண சமயே தாரகமனுஹூ. இந்த தாரகநாமா கூட நான் சொல்லலையே. அகாலே சம்பிராப்தே, நான் காலம் தப்பி வந்திருக்கேனே அம்மா, எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்கிறார். அகாலே சம்பிராப்தே மயி குருதயாம் மாதரதுலாம். அம்மா என் மேலே தய பண்ணி நீ வாவிட்டப்புறம் நான் வந்திருக்கேன், நான் ஒன்றுமே உனக்கு பண்ணலை, ஆனால் உங்ககிட்ட பட்ட கடன்லேருந்து நான் விடுபட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. கர்மாங்கிறது ரொம்ப பொறுப்பு, பையனோட பொறுப்பு அது. அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு உரி நெருப்பு போட, அப்போ போய் எனக்கு தலை போகிற காரியம்னு சொல்லிண்டு வராமல் பாவத்தை சொல்கிறதுக்கே எனக்கு நடுங்கிறது. அப்போ அவ்வளோ துணிஞ்சு போயிடுமா, மறந்து போயிடுமா அப்பா அம்மா செஞ்சது. கின்னுதஸ்ய மயா காரியம் துர்ஜாதேன மகாத்மனா யோமிருத்தோ மம சோகேனே மயா சாபி ந சம்ஸ்கிருதா. அவள்கிட்ட பட்ட கடனெல்லாம் நினச்சி தான் கர்மா பண்ணுறது, ஸ்ராத்தாதிகள் பண்ணுறது. மகாலயம் இந்த 15 நாளும் பித்திருக்களுக்கு அங்கே பித்ருலோகத்துலேருந்து அமுச்சுருவாலாம் பூலோகத்துக்கு. இப்போ ஒயிட் வாஷ் வருஷம் அங்கே அவள் க்ளீனிங் நடக்கிறது பித்ருலோகத்தில். அதனால் நீங்கள் அவாவா ஆற்றுக்கு போங்க, உங்களோட கிரகத்துக்கு போங்க, ஏதாவது பண்ணுவாள்னு சொல்லி மகாலயத்துக்கு அமுச்சுடுறா. இந்த 15 நாளும் பித்திருக்கள் இங்கே தான் சுற்றின்னு இருக்கா, பித்ருலோகத்தில் இல்லை. 15 நாளும் ஸ்ரத்தையாக தர்ப்பணம் பண்ணணும், ஸ்ராத்தாதிகள் பண்ணணும். முடியலை ஒரு நாளாவது ஹிரண்யமாவது பண்ணணும். ஹிரண்யேபி சதுர்குணம்னு நிறைய கொடுத்து பண்ணணும். ஹிரண்ய ஸ்ராத்தமும் பண்ணாத பண்ணினானால் நிறைய அனுகிரகம் பண்ணிட்டு போகிறாளாம். பண்ணாத போனானா மண்ணை வாரி அரைச்சிட்டு போகிறாளாம். மகாலய பக்ஷ விதானங்கள்லாம் சொல்கிறது. உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒரு எள்ளுஞ்சலமும் விட முடியாதா, எனக்கு ஒரு கூர்ச்சம் போட்டாவது ஒரு வாத்தியாரை வச்சுட்டு ஒரு தத்தம் பண்ண முடியாதா, நான் அவ்வளோ பண்ணேனே உனக்குன்னு பித்ருசாபத்தை வாங்கிக்கிறா போல் ஆகிடுமா. அவள் சபிச்சுட்டே போவாலாம் திருப்பி பித்ருலோகத்துக்கு. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பித்ருக்கடன் ஏன் அவள் சபிச்சுட்டு போட்டோமேன்னு ஊரில் இருக்கா போல் இருக்கக்கூடாது, சந்ததியை பாதிக்கும். பிதர்களோட சாபம் என்னாகும், பித்தும் பைத்தியமாக போயிடும் அடுத்த தலைமுறை. வம்சம் நன்னா இல்லைன்னா அது பிதிரு சாபம்னு சொல்லப்படுறது, அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுறது. வம்சம் சரியில்லாத போயிடுத்தானா சாத்தாதிகளை பண்ணாதே, அதிலெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் நான் பண்ணுறதில்லை, எனக்கு எங்கள் ஆற்றுல வழக்கம் இல்லைன்னு இதையாவது சொல்லிட்டு தடுத்தானால் பண்ணுற காரியத்தை பண்ணாத விட்டானால் சந்ததிகளை அது பாதிக்கும். போனவா போயிட்டால் இருக்கிற குழந்தைகள் நன்னா இருக்கணுமே. அவளுக்கு ஏதோ எள்ளும் செலவுமா கடனாவது இறச்சி விடணும். கடனை சந்தோஷமாக கொடுக்க மாட்டானோ. அதனால தான் பித்திரு கடன்னா. கடனை கொடுக்குறதே எப்படி கொடுப்பான், ஐயோ இது எப்படா ஓயும் இந்த கடன் தானே நினச்சிருந்தானே கொடுப்பான். வட்டி கட்டுறதையோ பணம் கட்டுறதையோ அப்படி நினச்சிருந்தாவது சாத்தம் தர்ப்பணம் மகாலயத்தை